Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான பூரி தான் பார்க்க போகிறோம். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுல என்ன ஹெல்த்தின்னு கேட்குறீங்களா? எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது ஹெல்தி இல்லை தான், பட் ஆனால் அதில் சேர்க்கிற டிஷ் வந்து ஹெல்தி. இந்த பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாவு வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து 1 கப், அரை கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்க்கறனால கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. இந்த மாவில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மாவுக்கு தேவையான உப்பு, பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரிக்கு பிசைகிற மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஜூஸை சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த இதோடு இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல இது டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நல்லா பூரிக்கு எவ்வளோ டைட்டாக பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியாக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அப்பளம் மாதிரி ரஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படி வச்சுருங்க. இப்போ இதை பூரிக்கு பரத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக பரோட்டா பலகையில் வந்து நீங்கள் மாவு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி பூரிக்கு பரத்துற மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க. இதை நம்ம நார்மலாக பூரி எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்தீங்க செல்ல இது வந்து உங்களுக்கு வந்து உப்பி வராது. அதாவது ஆக்சுவலி அந்த இது நல்லா அரைஞ்சிருச்சுன்னா, பேஸ்ட்டு நல்லா அரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த அரையாமல் அங்கங்கே இருந்ததுனால அது வந்து ஸ்டக் ஆகிட்டனால ஸோ அதனால் எனக்கு பொங்கலை. ஆனால் பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இது வந்து நீங்கள் நல்லா அது பேஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். அந்த பீட்ரூட் அரையாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பொங்காது. என்னோடய மிஸ்டேக் அதுதான். அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் அரையாமல் 1-2 இருந்ததுனால சைட்லலாம் பொங்கி வரலை. பாருங்கள் நம்ம சூப்பரான ஹெல்தியான பீட்ரூட் பூரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதனால் உங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட ரஃப் ஆகிடும். பூரினா நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.